இடியாப்பம் அப்படின்னு சவுண்டு கேட்டாலே போதும், குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அது என்னமோ எனக்கு வீட்டில் அந்த மாதிரி செய்யவே வரதில்லை. மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது, கடையில் வாங்கினா குருமாவும் இருந்தது. இதை விட தடபுடலான டின்னர் என்ன இருக்க முடியும்? ஸோ இடியாப்பத்தை வச்சு அது கொஞ்சம் சாம்பாரும் குருமாவும் வச்சு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் அதான் சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் மட்டும் இடியாப்பத்தை இனிப்பாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காயில் கொஞ்சம் ஏலக்காய், அப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் அப்படியே பல்லில் படுற மாதிரி விட்டுடணும். அதை அப்படியும் அதுவும் சேர்ந்து அரைப்பட்டுடுச்சுன்னா கீரி போட்டுக்க வேண்டியதான். இடியாப்பத்தை போட்டு அதில் அந்த தேங்காய் ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டி பிஞ்சு சால்ட்டை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கையாலே பிசிறி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். திடீர்னு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு ஸ்வீட்டாக ஏதாவது வைக்கணும்னா இதை வச்சா போதும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இதுதான் இடியாப்பம் வாங்கினாலே நான் இப்படி செஞ்சுருவேன். இதோட எனக்கு தேங்காய் பால் ஊற்றுறது எதுவும் பிடிக்காது, பட் இதுதான் பிடிக்கும். இதை சாப்பிட்றப்பெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற இடியாப்பம் எனக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இடியாப்பத்தை செஞ்ச கையோடவே கிச்சன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு தான் நான் சாப்பிடவே போவேன். அப்போ தான் அப்படி இதெல்லாம் வேலையும் முடித்து டிவியை போட்டுட்டு அப்படியே திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்ட பிறகு வேலை இருக்குன்னா அப்படியே ஹரிபரியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஸ்வீட் இடியாப்பம் வச்சு நான் சாப்பிட்டேன். பட் இந்த பிளேட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்த பிளேட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்வீட் இடியாப்பம், அப்புறம் பிளெயின் இடியாப்பம், அதுக்கு கொஞ்சம் சாம்பாரும் குருமாவும் வச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு என்னமோ அந்த குருமாவோட இடியாப்பம் தான் ரொம்ப பிடிக்குது. பட் எனக்கு எப்போவுமே ஸ்வீட் தான்ப்பா. நல்லா அந்த ஸ்வீட் இடியாப்பம். ஆனால் அந்த ஸ்வீட் இடியாப்பம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றணும், இல்லைன்னா அந்த தேங்காய் ஏலக்காய் சர்க்கரையெல்லாம் இருக்கு இல்லையா, நெஞ்சு கரைக்கிற மாதிரியே இருக்கும்.